டெல்லியில் தொடர்ந்து 23வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டறியலாம். ஹனிகுமார், இந்த போராட்டம் தொடங்கிய நாளிலிருந்தே ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இன்றைக்கு விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க? வேதவள்ளி, விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் 23வது நாளாக தொடர்ச்சியாக இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் நூதன போராட்டம் நடத்திய விவசாயிகள் இன்றைக்கும் நூதனமான முறையில் போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு தலைகீழாக நிற்கும் போராட்டம் உள்ளிட்டவற்றை செய்த விவசாயிகள் இன்றைக்கு தங்களுடைய தலையில் முக்காடு போடும் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு உட்பட தங்களுடைய தலையில் முக்காடு போட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். ஏன் இவர்கள் முக்காடு போட்டு இந்த போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நம்ம மறுபடியும் கேட்கலாம். ஐயா, இது என்ன, எதுக்கு முக்காடு போட்டிருக்கீங்க? எதனால, இது எதை வலியுறுத்துறதுக்காக இந்த மாதிரி முக்காடு? எங்களை முக்காடு போட வச்சிருச்சு மத்திய சர்க்கார். நாங்களே என்னமோ போராட்டம் நடத்தி பார்த்தோம், கேட்கல. அதெல்லாம் நீ முக்காடு போடு, நீங்களாம் வந்து முக்காடு போட்ட ஆளுன்னு அதுக்கு ஆக்கிருச்சு. இப்போ இது மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அரசுக்கு? விவசாயிகளை இந்த நாட்டுடைய இந்த நாட்டினுடைய வீர குடிமகன், இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று நினைத்திருந்தவர்களை இன்று முக்காடு போட வைத்து விட்டது மத்திய சர்க்கார். அதுக்காக முக்காடு போயிருக்கோம். இது வரைக்கும் பல அரசியல் தலைவர்கள் வந்து சந்திச்சு பேசினாங்க இல்லையா? இன்னைக்கு யாரும் வரதா தகவல் இருக்கா? ரெண்டாவது, நீங்க யாரையும் போய் பார்த்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா உங்களுடைய கோரிக்கை தொடர்பா? இது கோரிக்கை தான் இப்போ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். யார் யார் பார்க்க போறீங்க? நாங்கள் வந்து டெப்டி ஸ்பீக்கரை பார்க்க போகிறோம், அது குலாம் நபி ஆபாஸை பார்க்க போகிறோம். அவரை வந்து இதே போல் வந்து நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் பார்க்கலான்னு இருக்கோம். எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்க போகிறோம். வேதவள்ளி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, மத்திய அரசு எங்களை தலையில் முக்காடு போட வைத்து விட்டது. இதனை வலியுறுத்துவதற்காக தான் இது போன்ற முக்காடு போடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்னு ஐயாக்கன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அனிகுமார், விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர நிலையில டெல்லியில மழை பெய்ததாகவும் நமக்கு செய்திகள் வருது. ஒருவேளை மழை பெய்ஞ்சிருந்ததுன்னா அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளுக்கு சிரமம் ஏதாவது இருந்ததா? இப்ப அங்க போராடக்கூடிய விவசாயிகளை வேற யாரெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறாங்க? தம்பி தமிழரசன், நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. வானிலை என்பது மோசமாக இருந்தது. நேற்று காலையிலிருந்தே மேகம் இருட்டாக காணப்பட்டதால் மழை வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். மழை வரும் என எதிர்பார்க்கப்பட்டதால். இருந்தாலும் நேற்று காலை மழை வரவில்லை. நேற்று இரவு ஒரு 8-9 மணி அளவிலே டெல்லியிலே மழை பெய்தது. சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் மிதமான சாரல் மழையும் பெய்தது. உடனே விவசாயிகளுக்கு சிரமங்களை சந்தித்தாலும் கூட தங்களுடைய உடைமைகளை அவர்கள் தயார் செய்து வைத்திருந்ததன் காரணமாக அதற்கு எதிரே இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளத்திற்கு சொந்தமான அலுவலகத்தில் விவசாயிகள் தஞ்சமடைந்தனர். தங்களுடைய உடைமைகளை அங்கே பாதுகாப்பாக பத்திரமாக வைத்தனர். நேற்று இரவும் அவர்கள் அங்கேயே தங்கினர். தற்போது அதன் பிறகு நிலைமை சீரடைந்து விட்டதன் காரணமாக இன்றைக்கு வானிலை சீராக இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட அவர்கள் நனைந்த தங்களுடைய பொருட்களை விவசாயிகள் காய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எந்த இடத்தில் இத்தனை நாட்களாக போராட்டம் நடத்தினார்களோ அதே இடத்தில் இன்றைக்கும் அவருடைய போராட்டமானது தொடர்கிறது. 23வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வரும் விவசாயிகள் இன்றைக்கு சில தலைவர்களை சந்தித்து தங்களது கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் போராட்டம் என்றைக்கு முடிவுக்கு வரும் என்று எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹனிகுமார்.